எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு புதன்கிழமை நம்ம வீட்ல என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். நான் உங்க எல்லாரையும் எப்படி இருக்கேன்னு கேட்குறேன். நீங்க பதிலுக்கு ஒரு சின்னதா கமெண்ட்ல ஒரு ஹார்ட் குடுங்க. சரி, ஓகே. எப்பவும் போல சுட சுட சாதம். அப்புறம் இன்னைக்கு கட்டியா ஒரு டால் மாதிரி பண்ணியிருந்தேன். நல்லா இந்த மைசூர் பருப்பு இருக்குல்ல, அதில ஒரு டால் பண்ணியிருந்தேன். இந்த டேஸ்ட்டு சூப்பரா இருந்துச்சு. இது கூடவே தொட்டுக்க நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணியிருந்தேன். இந்த பருப்பு டால்க்கும், நெத்திலி கருவாடு தொக்குக்கும் காம்பினேஷன் சூப்பரா இருக்கும். அதில வச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டா இருக்கும். நல்ல காரசாரமா இன்னைக்கு நெத்திலி கருவாடு தொக்கு பண்ணியிருந்தேன். அப்புறம் நல்லா முட்டைய நல்லா அவிச்சிட்டு, அத 2ஆ பொளந்து, மிளகாய் பொடிலாம் போட்டு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். இந்த அவிச்சு வறுக்கும்போது இதோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். லெமன் ரைஸ், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் நல்ல பெரிய ஒரு ஆம்லெட், வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள்லாம் போட்டு ஒரு ஆம்லெட்டு. அப்புறம் ஃபைனலாக இதான் நம்மளோட சாப்பாடு. அப்புறம் சாப்பிட வேண்டியதான். நல்லா சுட சுட சாதம் போட்டு அந்த பருப்பு டால் எடுத்து ஊற்றி, நெத்திலி கருவாடு தொக்கு, 2 முட்டை வறுவல், ஒரு ஆம்லேட் வச்சு நல்லா சாப்பிட வேண்டியதான். இது கொஞ்ச நேரம் இருக்கட்டும். இதை விட ஸ்பெஷலான ஒரு சாப்பாடு இருக்குது. நெத்திலி கருவாடு தொக்கு பண்ண கடாய் இருக்குல்ல, அதில் கொஞ்சோண்டு கிரேவியை போட்டு அந்த கருவாடோட பிசைஞ்சு ஒரு வாய் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அந்த லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிப்பா.